This is English Mozhi and now unga Tamil. Hello and vanakkam. நீங்கள் கேட்டவையில you ask, we answer. The question goes like this. Could you please make a video on how to use the conjunction unless? So first conjunction na என்னன்னு பாப்போம். Conjunction na ஒண்ணும் கிடையாது. Basically they are connectors or joining words. இப்போ ரெண்டு sentences இருக்கு or ரெண்டு clauses இருக்கு, ரெண்டு ideas இருக்கு basically. அத ரெண்டையும் connect பண்ணக்கூடிய words தான் நம்ம conjunction அப்படினு சொல்லுவோம். There's a huge list of conjunctions. Some of them are and, but, though, since, if, unless, etc. இந்த மாதிரி நிறைய conjunctions இருக்கு. இன்னைக்கு நம்ம unless அப்படிங்கிற conjunction எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். unless-அ நம்ம cause effect சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். cause அப்படின்னா காரணம், effect அப்படின்னா அந்த காரணத்தால் நடந்த ஒரு செயல். நம்ம பொதுவாக if யூஸ் பண்ணுவோம் cause effect ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு. if ஒரு கண்டிஷன் உண்மையாக இருந்துச்சுன்னா ஆக்ஷன் ஏ எடுப்போம். அந்த கண்டிஷன் உண்மையாக இல்லை, சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா ஆக்ஷன் பி எடுப்போம். அன்லெஸ்ஸும் நம்ம இதே ஸ்ட்ரக்சரில் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அன்லெஸ் இஃப் நாட் அப்படிங்கிற கண்டிஷனை குறிக்கும். அதாவது இல்லை என்றால் அப்படின்னு அர்த்தம். அவன் வரலன்னா, நீ போகலைன்னா, மழை பெய்யலைன்னா, உடம்பு சரியில்லைன்னா, அந்த மாதிரி கான்டெக்ஸ்டில் நம்ம அன்லெஸ் யூஸ் பண்ணுவோம். லெட்ஸ் லுக் அட் சம் எக்ஸாம்பிள்ஸ். இஃப் இட் டசன்ட் ரெயின் ஐல் ப்ளே ஃபுட்பால். ஸோ அன்லெஸ்க்கு மீனிங் இஃப் நாட், இல்லைன்னா அப்படின்னு பார்த்தோம். மழை பெய்யலைன்னா ஃபுட்பால் விளையாடுவேன். ஸோ இங்கே நம்ம இஃப் நாட்க்கு பதிலாக அன்லெஸ் போடணும். இஃப் இட் டசன்ட் ரெயின் சேஞ்சஸ் டு அன்லெஸ் இட் ரெயின்ஸ். அன்லெஸ்லேயே அந்த நாட்டுங்கிற நெகட்டிவ் கானோட்டேஷன் மீனிங் அடங்கிடுது. another example, if you don't work hard you will not get a pay raise. நீ கடினமாக உழைக்கலைன்னா, இல்லை என்றால் உனக்கு சம்பள உயர்வு கிடைக்காது. ஸோ இந்த இடத்துல இஃப் யூ டோன்ட் ஒர்க் ஹார்டுக்கு பதிலாக அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட் சப்ஸ்டிடியூட் பண்ணிடணும். அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் நாட் கெட் அ பே ரைஸ். another example, if you don't get a visa you can't visit the US. நீ வீசா வாங்கலைன்னா US விசிட் பண்ண முடியாது. ஸோ unless you get a visa you cannot visit the US. another example, if you're not above 45 years of age you can't get vaccinated. 45 வயசுக்கு மேலே இல்லைன்னா வேக்சினேஷன் கிடைக்காது. unless you are above 45 years of age you can't get vaccinated. நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸில் ஒன்று நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. இஃப் கண்டிஷன் எல்லா இடத்துலையுமே இங்கே நெகட்டிவாக தான் இருக்குது. இஃப் நாட் ஸோ அதுக்கு பதிலாக நம்ம அப்படியே அன்லெஸ் சப்ஸ்டிடியூட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே, இதில் கமா எங்கே ப்ளேஸ் பண்ணணும், இந்த பங்க்சுவேஷனை எப்படி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இஃப் கிளாஸில் எப்படி ப்ளேஸ் பண்ணணும், நீங்கள் இஃப் வச்சு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த கிளாஸ் முடிகிறப்போ கமா போடுவீங்க. இஃப் யூ டோன்ட் குவிட் ஸ்மோக்கிங், கமா, your health won't improve. But when you flip the sentence, அதாவது if வச்சு ஆரம்பிக்காமல் நீங்கள் சென்டென்ஸ் எழுதுனீங்கன்னா நடுவில் கமா ப்ளேஸ் பண்ண தேவையில்லை. your health won't improve if you don't quit smoking. இதே லாஜிக் தான் அன்லெஸ்க்கும். அன்லெஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸ் முடிகிறப்போ, அந்த ஐடியா முடிகிறப்போ you have to place a comma. unless you quit smoking, comma, your health won't improve. your health won't improve unless you quit smoking. ஸோ செகண்ட் சென்டென்ஸில் நம்ம அப்படியே ஃப்ளிப் பண்ணியிருக்கோம். அன்லெஸ் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலை. இந்த மாதிரி சென்டென்சஸில் கமா தேவையில்லை. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸை ட்ரை பண்ணுங்கள். சில ஐடியாஸ் நான் ஸ்க்ரீனில் அப்படியே போட்டிருக்கேன். அதை இஃப் வச்சும் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அன்லெஸ் வச்சும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் மாத்திரம் நான் ட்ரை பண்ணுறேன். If you do not study well, you won't pass the exams. Unless you study well, you won't pass the exams. So, இதே பேட்டர்னில் மற்ற ரெண்டையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி leave your answers in the comments section. Unlessனா if not, இல்லைன்னா இந்த மாதிரி கான்டெக்ஸ்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். not unless எப்போ யூஸ் பண்ணுவோம், அதாவது not unlessனா only if, இப்படி இருந்தால் மட்டும், இல்லைன்னா இல்லை அப்படி அர்த்தம். நாட் அன்லெஸ்னால் நோ, இல்லை தான். ஆனால் ஏதோ ஒன்று பூர்த்தி ஆகிற பட்சத்தில் அது நோ கிடையாது, எஸ்ஸாக மாறலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா நமக்கு கிளியர் ஆயிரும்.
ஸோ மாறன் வந்து அவன் தம்பி வளவன் கிட்ட கேட்குறான், ஷல் ஐ டெல் மாம் அபவுட் மை கேர்ள் ஃப்ரெண்ட், என் கேர்ள் ஃப்ரெண்ட் பற்றி அம்மா கிட்ட சொல்லவா? வளவன், நாட் அன்லெஸ் ஷீ ஆஸ்க்ஸ் யூ, அவங்க கேட்டால் ஒழிய, அவங்க கேட்டால் மாத்திரமே, இல்லைன்னா சொல்லக்கூடாது. ஓகே, ஒன்லி இஃப் ஷீ ஆஸ்க்ஸ் யூ. வளவனோட ஆன்சர் நோ தான். எப்போ எஸ்ஸாக மாறுது? அம்மாவா கேட்டால் மாத்திரம் சொல்லு, அந்த கண்டிஷனில் மாத்திரம் அது எஸ். Another example, will you take her to the movie? அவளை நீ மூவி கூட்டிகிட்டு போவியா? Not unless she wants me to, கூட்டிகிட்டு போக மாட்டேன், அவளா விரும்பினால் ஒழிய. Only if she wants me to, அவளுக்கு வேணும்னா மட்டும்தான், இல்லைன்னா கூட்டிகிட்டு போக மாட்டேன். Look at this example. Are you going to the party? பார்ட்டிக்கு போறியா? Not unless there's pizza, பீட்சா இருந்தால் ஒழிய போக மாட்டேன். Only if there is pizza, பீட்சா இருந்தால் மட்டும்தான் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். அன்லெஸ் யூஸ் பண்ணும்போது 2 காமன் மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுவோம். நம்பர் 1, அன்லெஸ் cannot be used in questions. கேள்வி கேட்கும்போது அன்லெஸ் யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் ஃப்ரேஸ் பண்ண முடியாது. வாட் வில் யூ டூ இஃப் யுவர் கார் டஸ் நாட் ஸ்டார்ட்? கார் ஸ்டார்ட் ஆகலைன்னா என்ன பண்ணுவ? இங்கே இஃப் யுவர் கார் டஸ் நாட் ஸ்டார்ட்டுக்கு பதிலாக நம்ம அன்லெஸ் சப்ஸ்டிடியூட் பண்ண முடியாது, ஏன்னா இது ஒரு கேள்வி. ஓகே, இந்த காமன் மிஸ்டேக் நம்ம போடவே கூடாது. மிஸ்டேக் நம்பர் 2, வில்லோ வுட்டோ அன்லெஸ் அந்த கிளாஸில் யூஸ் பண்ணக்கூடாது. Unless we paint the iron railings, it is going to rust is right. Unless we will paint the iron railings, it is going to rust is wrong. இங்கே we will unless கூட யூஸ் பண்ணுறது தப்பு. நல்லா நோட் பண்ணுங்கள், unless clauseல தான் will வராது, resultant clauseல will வரலாம். Unless we paint the iron railings, it will rust. ஓகே, இங்கே it is going to rustக்கு பதிலாக it will rust யூஸ் பண்ணலாம். இந்த unless clauseல தான் will வரக்கூடாது. Unless we will paint the iron railings, it will rust is wrong. So இந்த unless clauseல will வரக்கூடாது. I hope by now you have a fair idea of how to use unless. If you have any questions, please leave them in the comment section. I'll meet you in another video. Until then, take good care of yourself. Nandri, vanakkam and bye-bye.